எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் 12th சிபிஎஸ்சிலேருந்து அந்த சாப்டரில் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜென்ரல் சொல்யூஷன் +1 புக்கில் இருக்குது. அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இஃப் sin x equal to 0 இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா x equal to n pi. இஃப் cos x equal to 0னா x equal to 2n plus 1 pi by 2. sin x equal to sin y இந்த ஃபார்மில் இருந்தால் x equal to n pi plus minus 1 power n into y. cos x equal to cos y இந்த ஃபார்மில் இருந்தால் x equal to 2n pi plus or minus y. tan x equal to tan y இந்த ஃபார்மில் இருந்தால் x ஓட வேல்யூ n pi plus y. n belongs to z. z means integer. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 12 வந்து இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுற இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஜென்ரல் சொல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Example 12. Find intervals in which the function given by f of x equal to sin 3x x belongs to 0, pi by 2. x ஓட வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும், 0லேருந்து pi by 2க்குள்ளே தான் இருக்கணும். இஸ் இன்க்ரீசிங் அண்ட் பி டிக்ரீசிங். ஸோ இந்த இன்டர்வல் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் இதில் இன்க்ரீசிங் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷனில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 நான் வீடியோ எல்லாமே நான் ஸ்டெப்ஸ் ரூல்ஸ் எல்லாமே எப்படி கால்குலேட் பண்ணுறது, இன்க்ரீசிங் டிக்ரீசிங், லோக்கல் மேக்ஸிமா மினிமா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து பார்ட் 5 வீடியோ. இதில் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இன்க்ரீசிங் டிக்ரீசிங்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் f dash of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d by dx of sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ இதில் வந்து sin 3xன்னு இருக்கிறனால cos 3x, அப்புறமா அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற 3xையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ 3ன்னு வரும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 d by dx of x, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 3 cos 3xன்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2ல் வந்து இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணும். ஸோ f dash of x ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ 3 cos 3x ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த 3 இந்த பக்கம் போச்சுன்னா அதுவும் 0 ஆகிடும். cos 3x ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஸ்டெப்பில் தான் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ cos x ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா x ஈக்குவல் டு 2n plus 1 pi by 2. இதுதான் ஃபார்முலா, ஜென்ரல் சொல்யூஷனோட ஃபார்முலா. இப்போ நமக்கு cos 3x ஈக்குவல் டு 0 இருக்கிறனால 3x ஈக்குவல் டு இதே ஃபார்முலா எழுதிக்கலாம், 2n plus 1 pi by 2. ஸோ இந்த 3 இந்த பக்கம் போச்சுன்னா x ஈக்குவல் டு 2n plus 1 into pi by இங்கே 3 2s are 6ன்னு ஆகிடும். இப்போ ஒரு வேல்யூவாக n-க்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா n பிலாங்ஸ் டு இன்டீஜர். அந்த ஃபார்முலாவில் ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம். அது 0லேருந்து pi by 2க்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் எக்ஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். 0 n-க்கு இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். x ஈக்குவல் டு 2 into 0 plus 1 into pi by 6. 2 into 0 0, 0 plus 1 1. ஸோ pi by 6ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. pi by 6 அப்படின்னா 30 டிகிரி எக்ஸுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் இந்த ஃபார்முலாவில். ஸோ x ஈக்குவல் டு 2 into 1 plus 1 into pi by 6. 2 plus 1 3, 3 pi by 6. ஸோ கேன்சல் பண்ணால் 3 pi by 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ pi by 2வும் இந்த இன்டர்வலில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். x ஈக்குவல் டு 2 into 2 plus 1 into pi by 6. ஸோ 2 2s are 4, 4 plus 1 5, 5 pi by 6. ஸோ pi by 6ங்கிறது 30 டிகிரி, 30 into 5 150 டிகிரி. 150 டிகிரி அலோடு கிடையாது, இது pi by 2 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் இது நாட் பாசிபிள். இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூலாம் 0லேருந்து pi by 2க்குள்ளே உள்ள அந்த இன்டர்வல் இப்போ ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ இங்கே 0 போட்டுக்கலாம்.
இப்போ நமக்கு இன்னொரு டிகிரி எக்ஸோட வேல்யூ π/6ன்னு கிடச்சிருக்கு, இன்னொன்று π/2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்க்கு இந்த இன்டர்வல்லேருந்து ஒரு வேல்யூ எடுக்கணும். π/6ங்கிறது 30 டிகிரி, π/2ங்கிறது 90 டிகிரி. ஸோ இது 0 டிகிரி. ஸோ 0க்கும் 30க்கும் நடுவில் உள்ள வேல்யூ எடுக்கணுன்றனால நான் வந்து எக்ஸுக்கு வந்து 15 டிகிரின்ற வேல்யூ எடுத்துக்கலாம். அப்புறம் 30க்கும் 90க்கும் நடுவில் இருந்து ஒரு வேல்யூ எடுக்கணுனால எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம f dash of xல தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f dash of x என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 3 cos 3xன்னு இருக்குது. அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து டேப்லர் காலம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அந்த டேப்லர் காலம் இது வந்து இன்டர்வல்காக, இது f dash of x, இது நேச்சர். இன்டர்வல் என்ன இன்டர்வல் எடுக்கிறோமோ அது, இது f dash of xோட வேல்யூ, இது நேச்சர். இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு செக் பண்ணுறது. இன்டர்வல் வந்து ஃபஸ்ட்டு 0லேருந்து π/6க்குள்ளே ஒரு இன்டர்வல் இருக்குது. அடுத்தது π/6லேருந்து π/2க்குள்ளே ஒரு இன்டர்வல் இருக்குது. ஸோ 0லேருந்து π/6 இப்போ 15 டிகிரின்னு எடுத்திருக்கோம். f dash of xல தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். f dash of x வந்து 3 cos 3xன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த x இருக்கிற இடத்துல இப்போது 15 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏன்னா π/6ங்கிறது 30, 0க்கும் 30க்கும் நடுவில் உள்ள டிகிரி வந்து நமக்கு தெரிஞ்ச டிகிரியாக தான் எடுக்கணும். 15 டிகிரி எடுக்கலாம். இப்போ 3 × cos 3 × 15, 15 3s are 45 டிகிரி. ஸோ 3 cos 45 டிகிரி. cos 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ் அப்படின்னாலே f dash of x வந்து greater than 0. பாசிட்டிவ்னாலே இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்வல் எடுத்து பார்க்கலாம். π/6லேருந்து π/6ங்கிறது 30 டிகிரி, இது 90 டிகிரி. 30க்கும் 90க்கும் நடுவில் 60 டிகிரி எடுத்து பார்க்கலாம். x = 60 டிகிரி. ஸோ அதுவும் f dash of xல தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். f dash of x = 3 cos 3x, 3 × cos 3 × x வந்து நம்ம 60 டிகிரின்னு எடுத்தனால 60 டிகிரி. 6 3s are 18. ஸோ cos 180 டிகிரி. cos 180 டிகிரியோட வேல்யூ வந்து -1. ஸோ -3. இப்போது நெகட்டிவில் வருது. f dash of x வந்து நெகட்டிவில் வந்ததுனாலே டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12ம் இதே மாதிரி ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் 13. Find the intervals in which the function given by f of x equal to sin x plus cos x. இவங்க இன்டர்வல் வந்து 0 less than or equal to x less than or equal to 2π. நம்ம வந்து 0லேருந்து 2πக்குள்ளே உள்ள ஆன்சர் மட்டும் தான் எடுத்துக்கணும். டிகிரி மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்போ f dash ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் டிஃப்ரென்ஷியேட் பண்ண f dash of x, sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin x. ஸோ x வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் செகண்ட் ஸ்டெப். f dash of x = 0 எடுத்துக்கணும். இப்போ என்ன இருக்கீங்க, cos x minus sin x = 0ன்னு இருக்குது. ஸோ cos x minus sin x இந்த பக்கம் இருந்துச்சுன்னா sin x. ஸோ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். sin x = cos x. ஸோ sin x by cos x = இது கீழே வந்துருச்சுன்னா 1ன்னு இருக்கும். sin x by cos x வந்து tan xோட வேல்யூ. ஸோ tan x = tan x = 1ன்னு இருக்குது. tan xோட வேல்யூ வந்து 1 வந்து tan π/4ஓட வேல்யூ தான் 1. ஸோ π/4ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ tan x = tan yன்னு இருந்தால் x = nπ + y இந்த ஃபார்முலா இருக்குது. இப்போ நமக்கு tan x = tan y ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா x = nπ + y.
ஸோ இதுதான் ஃபார்முலா. நமக்கு y இருக்கிற இடத்துல இப்போ π/4 இருக்கிறனால இப்போ ஜென்ரல் இந்த ஃபார்முலா x ஈக்குவல் டு n பை ப்ளஸ் π/4. இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா. n பிலாங்ஸ் டு z. இசட்னா இன்டிஜர் ஒரு வேல்யூவை இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி x கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ n வந்து நான் 0 எடுத்திருக்கோம். 0 எடுத்தால் x ஈக்குவல் டு 0 இன்ட்டு பை ப்ளஸ் π/4. ஸோ π/4. நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 1 எடுத்தோன்னா x ஈக்குவல் டு 1 பை ப்ளஸ் π/4. எல்சிஎம் எடுக்கிறப்போ 4π ப்ளஸ் பை 5π/4. n ஈக்குவல் டு 2 எடுத்தோன்னா x ஈக்குவல் டு 2π ப்ளஸ் பை π/4. 4 2 சார் 8π ப்ளஸ் பை 9π/4. ஸோ π/4ங்கிறது 45 டிகிரி. 45 இது 5π/4ங்கிறது வந்து π/4 45 45 5 ஆர் 225 டிகிரி. 225 டிகிரி இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது. அவங்க வந்து இன்டர்வல் கொடுத்துருக்காங்க 0 to 2πன்னு. இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது. 2π 0 இது 360 டிகிரி. ஸோ 225 இந்த இன்டர்வல், அதனால் இதை எடுத்துக்கலாம், இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். π/4ங்கிறது 45 45 இன்ட்டு 9னா 405 டிகிரி. இது ஜாஸ்தியாக இருக்குது, 360 விட இது ஜாஸ்தியாக இருக்கிறனால இது வந்து நாட் பாசிபிள். ஸோ இப்போ இந்த இன்டர்வல்குள்ளே என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் லைனில் நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே வந்து 0 நமக்கு என்ன வேல்யூ π/4ன்னு கிடச்சிருக்கு, இன்னொன்று 5π/4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது 2πன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த இப்போ வந்து 2 இன்டர்வல் இதில் கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து 0லேருந்து π/4 இது 0 டிகிரி, இது 45 டிகிரி. இது ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த டிகிரி நம்பரில் எழுதுகிறேன். இது ரேடியன், இது 360 டிகிரி. ஸோ இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இது இன்டர்வல். இப்போ 0லேருந்து 45க்கு நடுவில் ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம 30 டிகிரி எடுத்துக்கலாம். அடுத்தது 45லேருந்து 225க்குள்ளே ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா 60 டிகிரி கூட எடுத்துக்கலாம். அடுத்து 225லேருந்து 360க்குள்ளே வேணும் வேல்யூனா 270 டிகிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை டேப்லர் காலம் ஃபார்ம் பண்ண போகிறோம். இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இன்டர்வல். அது வந்து f dash of x வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணுறது. இது நேச்சர்னால் இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக செக் பண்ணுறது. இப்போ 0 என்ன இன்டர்வல் நமக்கு கிடச்சிருக்கு, 0, π/4 இது ஒரு இன்டர்வல். அடுத்தது π/4, 5π/4 இது ஒரு இன்டர்வல். இன்னொன்று வந்து 5π/4, 2π இது ஒரு இன்டர்வல். ஸோ 0லேருந்து π/4க்குள்ளே 30 டிகிரி. இது வந்து f dash of xயில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். f dash of x ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். cos x minus sin x. cos x minus sin x. ஸோ 0லேருந்து 45 டிகிரிக்குள்ளே உள்ள வேல்யூ வந்து x வந்து இப்போ நான் 30 டிகிரின்னு எடுத்துக்கலாம் இந்த இன்டர்வல்குள்ளே எடுக்கிறனால. ஸோ cos 30 டிகிரி மைனஸ் sin 30 டிகிரி. cos 30 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2. sin 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. √3ன்றது 1.732 அதோட வேல்யூ. அதனால் இது வந்து 0.732 வரும். அதனால் இது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ f dash of x வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா the function is strictly increasing. நெக்ஸ்ட்டு வந்து π/4லேருந்து 5π/4க்குள்ளே ஒரு டிகிரி f dash of x ஈக்குவல் டு இது cos x மைனஸ் sin x இதான் ஆகுது. x வந்து நான் 60 டிகிரி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 1/2 cos 60 டிகிரி மைனஸ் sin 60 டிகிரி. cos 60 டிகிரி வந்து 1/2, sin 60 டிகிரி வந்து √3/2. ஸோ இதுதான் ஜாஸ்தியாக இருக்கனால நெகட்டிவில் வரும், லெஸ் தென் 0. ஸோ நெகட்டிவில் வந்து f dash of x வந்து லெஸ் தென் 0. நெகட்டிவில் வந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்.
நெக்ஸ்ட்டு 5π/4லேருந்து 270 டிகிரி எடுத்து செக் பண்ணலாம். f dash of x equal to cos x minus sin x. cos 270 degree minus sin 270 degree. cos 270 டிகிரியோட வேல்யூ வந்து 0, sin 270 டிகிரியோட வேல்யூ வந்து இது ஒரு மைனஸ், இது -1, மைனஸ் இன் மைனஸ் +1. ஸோ பாசிட்டிவில் தான் வருது. f dash of x greater than 0 வருது. பாசிட்டிவில் வந்ததுனாலே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் யூஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அது இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.